ஆஸ்வதிக்கப்பட்டால் நல்ல மாலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்து கிராமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் நிறைவாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு ஆவியோடும், உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபைகள் ஒவ்வொரு கர்த்தரை தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை தொழுது கொள்வது என்று சொல்லியிருக்கிறது போல ஒவ்வொரு ஆண்டவரைக்கு சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை கிருபை செய்வீராக. இதன் மூலமாக நாமம் மகிமைப்படக்கிறதை கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பாடுகளை இசைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்த ஆவியுடைய நிறைவை இடத்திலப்பா உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஆவியின் அபிஷேகத்தை நிறைவினால் நிறையப்படத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் பரலோகத்தில் நாட்களை தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய ஆளுகை நிறைவாக எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய கர்த்தருடைய கரம் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஒரு விசை கூட ஆண்டவரே ஆவிக்குரிய அஸ்திபாரத்தோடு கூட ஆண்டவரே நல்ல ஒரு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் கர்த்தர்கள் சபையை நல்ல கோதுமை மணியாய் நாட்களில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நல்ல கோதுமை மணிகளாய் மாறிவிட அப்பா வசனத்தின் மூலமாய் அப்போது உருவாக்கிவிட கர்த்தர்களை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல கோதுமை மணிகளாய் நாங்கள் எல்லாரும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படத்தக்கதான கிருபைகளை நாட்களில் கர்த்தர் பரலோகத்திற்கு சபைக்கு நீ தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தோடு நல்ல மாலைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக உன்னதமானுடைய மறைவுக்குள்ள மூலமாய் கர்த்தரை மறைத்துக் கொள்கிறார்கள். துதியும் கன மகிமையெல்லாம் நாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 147வது சங்கீதத்தினுடைய முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 147வது சங்கீதத்தினுடைய முதல் 5 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களை விளக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய கர்த்தர் பெரியவர், எல்லா தேவனை காட்டிலும் அவரை ஸ்தோத்தரிக்கப்படலாம். சொல்லாமா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்வேன், நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்வேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். உள்ள இடங்களில் ஒரு நாள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையை கொண்டு போய் சேர்க்க தேவனாக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாமமே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் எந்த நாமமே சரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் மகர செய்வேன், அலைச்சல்கள் யாவையும் மகர செய்வேன், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன்,
யாவையும் அன்பு வைத்து ஆதரித்து நம்மை நடத்தி வருகிறது. அவருடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சித்தார்கள். அவருடைய கிருபைகளின்படி அவருடைய இலக்கங்களின்படியே நம்ம ரட்சித்தார். தினம் உலகில் எவ்வளவோ சூழ்நிலைகள் தீங்குகள் அழுகினாலும் அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கரையில் வந்து வைத்து தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார், உண்மைகளெல்லாம் குணமாக்கினார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டினார். ஹல்லேலூயா. உன் வயது திரும்ப வாழ வைது போல ஹல்லேலூயா கர்த்தர் கிருபையாய் மாற பண்ணுகிறார். எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ.
கரம் பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு
பெரியவர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர் நல்லவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ். நம்மை வழிநடத்தி வருகிற தேவன் நல்லவர். அவர் கிருபை உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க பலத்தை தருகிறார். கர்த்தருக்கு பலத்தை தருகிறார். கர்த்தருக்கு சுகத்தை வைக்கிறார். அவரை ஆராதிக்க துதிக்க தகுந்தவர் பலத்தை கர்த்தர் சன்னதியில் வைக்கிறார். ஒரு புதிய பலத்தை கர்த்தர் சன்னதியில் வைக்கிறார். தேவா சகல பலன் பசங்க ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாதவனுக்கு சத்தியத்தில் சிவந்திக்கிற பலவீனத்தை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்த்தரின் பரிபூரண சுகத்தை வைக்கிறார். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படி நாம் தேவ சமூகத்தில் ஒரு சில பாடல்களை கூட பாடி ஆராதித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆவியானவர் நம்பிக்கை சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் பலவீனமா இருக்கிறீங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய பலத்தை வைக்க போறார். அப்படியே இலக்கணிக்கலாம் அதிக சமூகத்தில் பலத்தோடு கொடுக்கிறது. நம்ம சேர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவி நம்மளுடைய வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுவாங்க. அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே இதை செய்வார். ஹல்லேலூயா. புதிய பலத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஒரு புதிய ஒரு சுகத்தை சுதந்திரிக்க போறீங்க. சரீரத்தில் இருக்கிற பலத்தை நாங்கள் மாற்ற போகிறார். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் மறைய போகிறது. நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் வைக்க போகிறார். கர்த்தருக்கு மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தரை அழைக்கும்படியாக எல்லாரும் ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய கிருபையை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வருகிறார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வருகிறார்.
நீரூற்றுகளாக மாற்றினார். ஒரு அனுபவத்தை செழிப்பான நிலமாக மாற்றுகிறார். தண்ணீர் தடாகங்களாக மாற்றுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற வல்லவர். வறண்டு போயிருக்கிற எலும்புகள், உலர்ந்து போயிருக்கிற நரம்புகள், உலர்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, தடம் உலர்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்துமாவின் சரீரத்தில் கர்த்தர் அதிசயத்தை நீ காணப்படுகிறார். கர்த்தர் அதிசயத்தை உனக்கு வழங்கப்படுகிறார். நீ கண்டிராத ஒரு அதிசயம் வாழ்க்கை நடக்க போகுது. நீ நினைத்திராத ஒரு அதிசயம் வாழ்க்கை நடக்க போகுது. முழுவதுமான வாழ்க்கையை பெரிய அதிசயத்தை சொல்லுகிறார். நீ விசுவாசி பிறகு மட்டும் ஆண்டவரே வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தப்பா, அதிசயத்தை வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டு சொல்ல வேண்டும். எல்லா கருத்தை தட்டி இயேசுவே அதிசயத்தை காணப்படுகிறார். நாங்கள் அதிசயத்தை காணப்படுவதை செய்யுங்கள். அதிசயத்தை காணப்படுவதை சொல்லுங்கள். எல்லா கரைகளை தட்டி, எல்லா கரைகளை தட்டி நம்முடைய ஆவியானவர் எலும்புகளை எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேவையை பார்க்கிற ஒரு கர்த்தருடைய ஆவியானவர்
அவர் என்னை பலத்தால் நிலைப்படுத்தினார். என் கால்களை மான்கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலத்தில் உட்கார பண்ணினார். என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்தார். என் கர்த்தராலே ஒரு மதுரை தாண்டினார். எத்தனை சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பலத்தால் நிலைப்படுத்தினார். ஒரு பலத்தின் வல்லமை ஆறுதல் அசைவானதை பார்க்கிறார். ஒரு பலத்தின் ஆவியில் விளங்கியிருக்கிறார். ஒரு பலத்தின் ஆவியில் விளங்கியிருக்கிறார். ஒரு பலத்தின் ஆவியில் விளங்கி ஒரு இடைகட்டிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பலத்தின் ஆவியில் ஒரு இடைகட்டுகிறார். ஓ ஷாகா பாபா ஷாகா பாபா உரவான மௌலன சியாந்தல மரகான மரகன மௌலகான சந்தல காலியாகா பராசின ஹரிமனா மாதரிகன அவர் பலத்தினால் இடைகட்டுகிறார். ஒரு பலத்தினால் இடைகட்டுகிறார். பலத்தினால் இடைகட்டுகிறார். பலத்தின் ஆவியோடு ஏறுகிறார். பலத்தின் வல்லமையோடு ஏறுகிறார். பலத்தின் வல்லமையோடு ஏறுகிறார். உச்ச தலைமுதல் உள்ள கால்வரையிலும் கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் இறங்கியோடு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு இறங்கி கிரியை செய்கிறார். அவர்களிடம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒரு பலத்தை கொண்டு வருகிறார். அவரோடு முழுவதும் என்னை கைவிடாதது. அவர் எனக்காய் ஜீவனை தந்தார். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. உன்னை அனுப்புகிறவரால் அல்லவா. உனக்குள்ள இருக்கிற பல கர்த்தருடைய உன் பலத்திலேயே உன் பலக்கிரமத்தில் நிற்கிற ஆவியினால கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். இதில் மேலான காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. செருபாபேலோடு சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா. செருபாபேல் பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக மாற்றும். இந்த பெரிய பலவீனம் வேதனை போராட்டம் உனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பெரிய பர்வதத்தை கத்த சமபூமியை மாற்றுவார். இந்த பெரிய பர்வதத்தை கத்த சமபூமியை மாற்றுவார். அப்படியே உங்க இதயத்தில் கையை வச்சிருச்சாங்க. இந்த பெரிய பர்வதத்தை சமபூமியாய் கத்த மாற்றுவார். எல்லாமே நெற்றிலே கை வச்சிருங்க. உங்க மனதிலே வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா பெரிய பர்வதத்தையும் சமபூமியாய் மாற்றுகிறார். சமபூமியாய் மாற்றுகிறார். சிறுமாவிலே உன் பலத்தினாலே பராக்கிரமத்தினால் அல்ல சிறுமாவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்வார். ஒவ்வொரு தனிக்கரை கண்டது உள்ளே கரங்களே தானியத்தை கட்டி பிடிக்கும் என்று சொன்னது போல உன்னை வைத்து தொடங்கிற கர்த்தர் ஒன்று கொண்டே முடிப்பார். ஒன்றை வச்சு தொடங்கிற கர்த்தர் ஒன்று கொண்டே முடிப்பார். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இது மேன்மையான காரியங்களை காணும்படி கர்த்தர் உனக்கு செய்கிறார்.
ஆண்டவரே எங்கள் கால்களை வெள்ளம் முழுதாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். வெள்ளத்தினால் இடைவெட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை மான்கால்களை போல ஆக்குகிறேன். உயர் ஸ்தலங்களில் உட்கார பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வேளையிலும் சபையாய் ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே எல்லாவற்றும் விளக்கத்தோடு கொடுப்பதற்காக நீர் ஒருவரே மகிமைப்படுகிறார். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். முற்றிலுமாய் ஆவி ஆத்துமா சகதிகள் முழுமாய் தாழ்த்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ள கிருபைகளுக்குள்ள முழுமாய் மூடிக்கொள்ளுங்க. தாழ்த்தி கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நிலைமையிலே. ஆமென். 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 ஹல்லேலூயா.